முறுமுறுத்து பரீட்சித்து பார்த்தார்கள். ஏன் ஆண்டவரை இப்படி, எனக்கு ஏன் இப்படி? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரையோ ஊழியக்காரனையோ என்ன பண்ணாதீங்க, சாடிடாதீங்க. இந்த சர்ச்சைக்கு வந்ததுலேருந்து சிலர்லாம் சொல்றாங்க, இந்த சர்ச்சைக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை அப்படி நினச்சிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நான் சபைக்கு வந்த நாளிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமாக பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து அத்தனை பேருக்கு இருக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரிலிருந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு அதுக்கான வழி இருக்கிறது. அது தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுக்கிறார். அதுதான் நான் சொல்லுவேன். அதனால ஒன்று மட்டும், கர்த்தருக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ முறுமுறுத்துறாதீங்க. அதனால தான் இப்படி, இதனால் எதுனாலையும் கிடையாது. உங்களுக்கு வந்தது தீங்கு அல்ல, உங்களுக்கு வந்தது கொஞ்சம் சுத்தி போக பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அதை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள்